நம்மள நிறைய பேருக்கு விண்வெளி சம்பந்தமான பல ஆராய்ச்சிகளை பார்க்கணும், அதை கேட்கணும்னு ரொம்பவுமே ஆசையா இருக்கும். அதே மாதிரிதான் விஞ்ஞானிகள் இந்த பிரபஞ்சம் எங்க இருந்து எப்போ ஆரம்பமாகணுச்சு, அதோட உண்மை தன்மை என்ன அப்படின்னு இப்போ வரைக்குமே ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வராங்க. குறிப்பா சொல்ல போனா நம்மளோட பூமியை பற்றிய சரியான விளக்கம் கூட இன்றளவிலுமே கிடைக்க பெறல அப்படின்னு தான் சொல்லணும். எனவே இந்த ஆராய்ச்சிகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கும் பட்சத்துல ஒவ்வொரு ஆராய்ச்சிகளிலுமே வெவ்வேறான விடயங்கள் நமக்கு கிடைக்க பெறுது. அந்த வகையில தான் ஒரு சிறப்பான சமூகம் சீனாவுல பதிவாகி இருக்குது. அதாவது நிலவின் மறுபக்கத்துல இருந்து மாதிரிகளை சேகரித்து வந்த சீன விண்கலத்தை பத்தி தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல உலகளாவிய மக்கள் எல்லாருமே வியந்து பார்த்து வராங்க. அதாவது நிலவுக்கு அனுப்பப்பட்ட சீன விண்கலம் இப்போ மண் மற்றும் பாறை மாதிரிகளை பூமிக்கு கொண்டு வந்திருக்குது. இந்த மாதிரிகளை ஆராய்ச்சி செய்தாலே போதும் இந்த பிரபஞ்சத்தோட தன்மைகளை முழுமையா நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு இப்போ ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க. சாங்கே 6 எனும் சீன விண்கலம் 2 மாத காலத்திலேயே இவ்வாறான விடயத்தை உலக மக்கள் அனைவருமே வியந்து பார்க்கும் வகையில கொண்டு வந்திருக்குது. எனவே சீன விஞ்ஞானிகள் இந்த மாதிரிகளோட ஆராய்ச்சிகளை பெய்ஜிங்கு அனுப்பப்பட இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. எனவே இந்த ஆராய்ச்சிகளோட முடிவுகள் வெகு விரைவில் உலக மக்கள் எல்லாருமே அறிந்து கொள்வாங்க அப்படின்னும் இது ரொம்பவுமே வியக்கத்தக்க ஒரு விடயமா இருக்கும் அப்படின்னும் சீன விண்வெளி ஆராய்ச்சி நிர்வாகம் கூறி இருக்குது. சொல்லப்போனா நிலவில் ஆராயப்படாத தொலைதூர பக்கத்தில் கால்பதித்த ஒரே நாடா சீனா காணப்படுது. தொடர்ந்து பார்க்கலாம் சீனாவோட ஆய்வு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்க போகுதுன்னு.